ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இட்லி மாவு என்ன மெஷர்மெண்ட் போட்டு இது பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம். நான் புழுங்கரிசி 5 டம்ளர், பச்சரிசி 4 டம்ளர் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு கால் கிலோ, அதாவது ஆழாக்கில் 1 டம்ளர், அப்புறம் கொஞ்சம் ஊற வச்சாச்சு. நான் அரிசி 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சேன். 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறினோடனே அரைச்சாச்சு. அரைச்சி 4 ஹவர்ஸ் நான் வெளியே வச்சுருப்பேன். அந்தளவு புளிச்சா போதும். மாவு கரெக்டாக இட்லிக்கும் தோசைக்கும் கரெக்டாக இருக்கும். இது என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வேணுன்னா கூட அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, அது கூடயே அரைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அவளோ இல்லைன்னா ஜவ்வரிசியும் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு டைம் அவல் போடுவேன், ஒரு டைம் ஜவ்வரிசி போடுவேன். அது குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. என் வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்கான். அவனுக்காக அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான்றதை விட்டு இதில் ஊற வைக்கிறது. இப்போ மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.